ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எக்ஸ்டென்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி. ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு 2 பிரின்சிபல் படி தான் இயங்குது. தட் இஸ் ஒன், இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ், சாதாரணமான சூழ்நிலைகளில். நெக்ஸ்ட் ஒன், எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டன்சஸில். அப்போது ஒரு ஏஜெண்ட்டோட அத்தாரிட்டி இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 188 டிஃபைன் பண்ணுது. அது வாட் இஸ் இட் அப்படின்னா, ஒரு ஏஜெண்ட்டுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சட்டத்தின்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஏஜென்சிக்காக இவர் என்ன செய்யணுமோ அந்த ஆக்டுக்காக இவர் எது வேணால் செய்யலாம். டு டூ நெசசரி திங்ஸ் விச் இஸ் லாஃபுல் ஃபார் கிவன் ஏஜென்சி. அது நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் செக்ஷன் 188 உரிமைன்னு வச்சுக்கலாம் இல்லையா. அது ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு உரிமை. அப்போது an ஏஜெண்ட் ஒரு பிஸ்னஸ்க்காக அவருக்கு ஒரு ஏஜெண்ட்டுக்கு ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கு, அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பிஸ்னஸ்க்காக என்ன சட்டப்படியான நடவடிக்கை இவர் அந்த பிஸ்னஸோட ஆர்டினரி கோர்ஸ், அந்த நார்மல் கோர்ஸில் நடத்துறதுக்கு அவருக்கு என்னென்ன ஆக்ஷன் அவர் எடுக்கணுமோ அது எல்லாமே அவர் செய்யலாம். அவருக்கான உரிமம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 188 சொல்லுது. டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 15 எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ஏ இஸ் எம்ப்ளாய்ட் பை பி ரிசைடிங் இன் லண்டன் டு ரெக்கவர் அட் மும்பை அ டெட் டியூ டு பி. ஏ என்றவர் பியால் நியமிக்கப்படுறாரு. அப்போது எதுக்காக நியமிக்கப்படுறாரு அப்படின்னா, மும்பையில் ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை பியின் சார்பாக அவர் வசூல் பண்ணலாம். அப்போது ஏ இதுக்கான எந்த லீகல் ப்ராசஸ், ரெக்கவரி பண்ணுறதுக்கு என்ன லீகல் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய இதாக பார்க்குறோம் நம்ம. எக்ஸாம்பிள் 16, ஏ கான்ஸ்டிடியூட்ஸ் பி as his agent to carry on his business of a shipbuilder. B may purchase timber and other materials and hire workmen for the purpose of carrying on the business. A பிஏ ஏஜெண்ட்டாக நியமிக்கிறாரு. அவருடைய பிஸ்னஸ் என்னன்னா ஒரு ஷிப் பில்ட் பண்ணுறது தான். அப்போ அந்த ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கான டிம்பரோ அதர் மெட்டீரியல்ஸ் வாங்கிறதோ அல்ல அதுக்கான பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கள வேலைக்கு நியமனம் பண்ணுறதோ, இதெல்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான நடவடிக்கை. அது எல்லாமே அந்த ஏஜெண்ட் அவருக்காக செய்யலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் 16 எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வாட் இஸ் அன் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி, ஒரு ஏஜெண்ட்டோட உரிமை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் என்னவாக இருக்கும், இதை செக்ஷன் 189 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இன்னொன் எமர்ஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிரின்சிபலுக்கு யார் அவரை நியமனம் செஞ்சாரோ அந்த பிரின்சிபலுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாத வகையில் இருக்கிறதுக்காக தன்னுடைய பொருளாக இருந்தால் நஷ்டம் ஏற்படாததுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அது எல்லாத்துமே அவர் செய்யலாம். இந்த ஆர்டினரி ப்ரூடன்ஸ் இன் இஸ் ஓன் கேஸ் அண்டர் சிமிலர் சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸில் தன்னுடையதுக்காக நஷ்டம் ஏற்படாமல் இருக்க என்ன நடவடிக்கைகளை இவர் மேற்கொள்வாரோ அந்த நடவடிக்கை எல்லாமே ஒரு ஏஜெண்ட் அந்த பிரின்சிபலுக்காக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செக்ஷன் 189 பார்க்குறோம். டு கான்ஸ்டியூட் அ வேலிட் agency in an emergency, following conditions must be satisfied.
அதாவது ஒரு எமர்ஜென்சியில் வேலிட் ஏஜென்சியாக இருக்கும்போது என்னென்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏஜென்ட்ஸ் should be in a position or have an opportunity to communicate with his principal within the time available should not be possible. அதாவது ஏக்கு வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து அந்த பிரின்சிபலுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ, அதாவது அந்த எமர்ஜென்சி எப்போ அரைஸ் ஆகுதோ அதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கணும். குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஆனால் அந்த ஆக்ஷனை பற்றி பிரின்சிபலுக்கு தெரியப்படுத்த முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து there should be an actual and definite commercial necessity for the agent to act promptly. அதாவது ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கு ஆனால் தேவை கம்பல்சரியாக இருக்கணும் அந்த ஏஜெண்ட்டுக்கு. அதை சீக்கிரமாக அவர் அந்த ஆக்டை செய்யணும் அப்படின்னா தான் அவருடைய ஏஜெண்ட் ஒர்க் அவர் கேரி ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கணும். தேர்ட் ஒன், should have acted bona fide and for the benefit of the principal. இவரை யார் நியமனம் செய்கிறாரோ அவருக்காக உரிமையான முறையான வகையிலையும் அவருடைய நன்மைக்காகவும் மட்டும் இவர் செயல்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து should have adopted the most reasonable and practicable course under the circumstances. அந்த மாதிரி ஒன்று சூழ்நிலையில் எது முறையாக செய்திருக்கணுமோ, எதை தான் செய்ய முடியுமோ அதை இவர் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து the agent must have been in possession of the goods belonging to his principal and which are the subject of the contract. இந்த ஏஜென்சி கான்ட்ராக்ட் எந்த பொருளுக்காக போடப்பட்டதோ அந்த பொருளுக்கான நடவடிக்கைகளாக இருக்கணும், அது இவர் கைவசம் இருந்த பொருளாகவும் இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் எமர்ஜென்சி கேசஸில் அவர் செய்கிற நடவடிக்கையாக ஒத்துக்கொள்ளப்படும். அப்போ எக்ஸாம்பிள் 17ல் an agent who has an authority for sale of goods may repair if necessary. ஒரு பொருள் இவர் ஏஜெண்ட் கிட்ட கொடுத்து அதை விற்பனைக்காக அப்படின்னு ஒரு பிரின்சிபல் கொடுத்துருந்தாருன்னா, சப்போஸிங் அதில் ஏதாவது சின்ன ரிப்பேர்கள் வந்திருந்தது, அதை சரி செய்யணுன்னா அந்த விற்பனைக்கு முன்னால் அதை ரிப்பேர் பண்ணுற உரிமை அந்த ஏஜெண்ட்டுக்கு உண்டு. எக்ஸாம்பிள் 18, A consigns perishable goods to B at Srinagar with the directions to send them immediately to C at Tamandu. B sells the goods if they begin to perish before reaching its டெஸ்டினேஷன். ஏ வந்து பிக்கு ஸ்ரீநகரில் இருக்கிறவருக்கு ஒரு சில குட்ஸ் அனுப்புகிறாரு. ஆனால் அந்த குட்ஸ் வந்து லாங் லைஃப் இருக்கிற குட்ஸ் இல்லை, சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்கள். அதை வந்து அவர் ஏ வந்து அதை சிக்கு ஒரு இடத்துல இருக்கிறவருக்கு விற்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை. ஆனால் அந்த பொருட்கள் அந்த டெஸ்டினேஷன் அந்த அவர் சி இருக்கிற இடத்த போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னால் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த ஏஜெண்ட் வந்து அதை தாராளமாக சீக்கிரமாக விற்று அந்த ப்ரொசீட்ஸை அவருக்கு பிரின்சிபலுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட், சப் ஏஜென்ட்ஸ். வென் ஏஜெண்ட் கெனாட் டெலிகேட், செக்ஷன் 190. ஒரு ஏஜெண்ட் வந்து இன்னொருத்தரை சட்டத்தின்படி எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு முடியாது. எந்த சூழ்நிலையில் அப்படின்னா, இவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ்டாவோ இல்லது இம்ப்ளைடாவோ பிரின்சிபல் கிட்ட தான் பர்சனலாக அந்த செயலை செய்கிறதாக ஒற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் இவரை வந்து இன்னொரு ஏஜெண்ட் கிட்ட இதை டெலிகேட் மாற்றி விட முடியாது. அன்லெஸ் பை தி ஆர்டினரி கஸ்டம் ஆஃப் ட்ரேட், சப் ஏஜெண்ட் ஆர் ஃப்ரம் த நேச்சர் ஆஃப் ஏஜென்சி மஸ்ட் பி எம்ப்ளாய்டு. அதாவது தேவை ஏற்பட்டிருந்தால், சாதாரணமாக நடத்தும் போதே இவர் வந்து ஒரு ஹோல்சேலராக இருந்து அதை ஒரு ரீட்டைலருக்கு கொடுக்கணுன்னா நடுவில் ஒரு புரோக்கருக்கு கொடுக்கும் தேவை ஏற்பட்டிருந்தால், அந்த மாதிரி ஏதாவது அந்த ஏஜென்சியுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு சப் ஏஜெண்ட் வேணும்னால் அது சாதாரண நடவடிக்கையாக இருந்தாலொழிய இவர் சப் ஏஜெண்ட் நியமிக்கக்கூடாது. அப்போ சப் ஏஜெண்ட் அப்படிங்கிறவர் யார், அவருடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோன்னா செக்ஷன் 191 சொல்லுது, சப் ஏஜெண்ட் இஸ் அ பர்சன் எம்ப்ளாய்டு பை அண்ட் ஆக்டிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஒரிஜினல் ஏஜெண்ட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சி. இப்போ ஏஜென்சி பிஸ்னஸில் அந்த ஏஜெண்ட்டால் நியமிக்கப்பட்ட மற்றொரு நபர், இந்த எது பொருள் ஏஜென்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பொருளுக்கு அந்த பொருளையே டீல் பண்ணுறதுக்கு இந்த ஏஜெண்ட்டால் நியமிக்கப்பட்ட ஒரு மூன்றாம் நபரை தான் நம்ம சப் ஏஜெண்ட்னு சொல்கிறோம். அவருக்கு எல்லா உரிமையும் இந்த ஏஜெண்ட் கொடுத்துருக்கணும், இந்த ஏஜென்சி கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவர் சப் ஏஜெண்ட்டுன்னு ஆகிறாரு.
அவருடைய கண்ட்ரோல்லையும் இருக்கணும். இந்த ஏஜென்ட்டுடைய கண்ட்ரோலில் அந்த சப் ஏஜென்ட் செயல்படணும். இப்போ இதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, சப் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணால் அது சப் ஏஜென்சின்னு சொல்கிறோம். சப் ஏஜென்ட் அப்படிங்கிறது நாட் லாஃபுல். ஏன்னா அந்த ஏஜென்ட் இஸ் அ டெலிகேட்டி. ஏஜென்ட்டே ஒரு டெலிகேட், அவரே நியமிக்கப்பட்டவர், அவர் இன்னொருத்தரை ஃபர்தராக டெலிகேட் பண்ண முடியாது. டெலிகேட்டஸ் நான் ப்ரெசன்ட் டெலிகரி அப்படிங்கிறது வந்து ஒரு லாட்டின் பிரின்சிபல். அதாவது ஒருத்தர் நியமிக்கப்பட்ட ஒருவர் அதை இன்னொருத்தருக்கு நியமிக்கிறது அப்படிங்கிறது சட்டத்தின்படி ஒரு நல்ல செயல்பாடாக இல்லை, அது செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் அதை சொல்கிறோம். அப்போது சப் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட்டை நியமிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது முறையாக பண்ணியிருந்தால், ரொம்ப இன்றியமையாக தேவையாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியுங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இது ஃபிட்யூஷரி கேரக்டர், அதாவது ஒரு நன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் மேலே தான் அதை வந்து நம்ம ஒரு டெலிகேட்டி அதை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். பேஸ்ட் ஆன் த கான்ஃபிடென்ஸ் தான் இது வந்து பிரின்சிபல் அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்ததை அந்த ஏஜென்ட் ஒரு சப் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துக்க முடியும். எக்ஸப்ஷன் வேர் அன் ஏஜென்ட் கேன் அப்பாயிண்ட் சப் ஏஜென்ட். அப்போது எல்லா இடத்துலையும் சப் ஏஜென்ட் போட முடியாதுன்னு இல்லை, சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் சப் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணலாம். அது எந்தெந்த சூழ்நிலைகளில் அப்படின்னு சொன்னால், the appointment of a sub-agent would be valid if the terms of appointment originally contemplated it. அதாவது முதல்ல ஏஜென்சி இது போடும்போதே சப் ஏஜென்ட் படியான ஒரு ஒப்பந்தமும் அதில் வந்து எழுதப்பட்டிருந்தால், சொல்லப்பட்டிருந்தால், அது ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் தாராளமாக ஒரு சப் ஏஜென்ட்டை நியமனம் செய்யலாம். சம்டைம்ஸ் கஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரேட் மே ப்ரொவைட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சப் ஏஜென்ட். சில இடத்துல வியாபாரத்தோட நுணுக்கத்திற்காக சப் ஏஜென்ட் நியமனம் என்பது தேவைப்படலாம். இந்த 2 இடத்துல தாராளமாக ஒரு சப் ஏஜென்ட் அப்படிங்கிறது நியமிக்கப்படலாம். அப்போ அந்த சப் ஏஜென்ட்டும் அந்த பிரின்சிபலோட ஏஜென்ட்டாக தான் ஏற்றுக்கொள்ளப்படுவார். நெக்ஸ்ட் வந்து வேர் இன் த கோர்ஸ் ஆஃப் ஏஜென்சி எம்ப்ளாய்மெண்ட் அன்ஃபோர்சின் எமர்ஜென்சி அரைசஸ் making it necessary for him to delegate the authority that was given to him by the principal. இப்போது ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டு, ஆனால் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, எதிர்பாராத வகையில் ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டு அந்த ஏஜென்ட்டால் அது செய்ய முடியாதபடிக்கு போச்சுன்னா அவர் அந்த உரிமையை அந்த இன்னொருவருக்கு அது அந்த பிரின்சிபல் சார்பாக வழங்கி அவர் அந்த காரியத்தை செய்ய வைக்க முடியும். அன்ஃபோர்சின் எமர்ஜென்சி இருந்தால் தட் குட் பி டெலிகேட்டட், அத்தாரிட்டி குட் பி டெலிகேட்டட். அப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரின்சிபல் பை சப் ஏஜென்ட் ப்ராப்பர்லி அப்பாயிண்டட். அந்த பிரின்சிபல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆவார் சப் ஏஜென்ட்டால், அவருடைய சப் ஏஜென்ட்டோட செயல்கள் எப்படி பிரின்சிபலை கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேட்டால் அது செக்ஷன் 192 சப் ஏஜென்ட் ப்ராப்பராக அப்பாயிண்ட் ஆகியிருந்தால் கட்டுப்படுத்தும். அப்போது அந்த பிரின்சிபல் வந்து சப் ஏஜென்ட்டுடைய நடவடிக்கைகளால் அந்த 3வது நபருக்கு இவர் லைபிள் ஆகிறார், இவர் எது இருந்தாலும் இவர் பொறுப்பாளி ஆகிறார். நெக்ஸ்ட் வந்து ஏஜென்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சப் ஏஜென்ட். அந்த சப் ஏஜென்ட்டுடைய நடவடிக்கைகளுக்காக ஏஜென்ட் பிரின்சிபலுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிறார். சப் ஏஜென்ட்ஸ் லைபிலிட்டி டு பிரின்சிபல், சப் ஏஜென்ட்டுடைய நடவடிக்கைகளுக்கு சப் ஏஜென்ட் பிரின்சிபலுக்கு எப்படி பொறுப்பாளி ஆகிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சப் ஏஜென்ட்டுங்கிறது பிரின்சிபலுக்கு டைரெக்டாக போக மாட்டார், ஏஜென்ட்டுக்கு தான் அவருக்கு உரிமை இருக்குது, ஏஜென்ட்டால் தான் அவர் கட்டுப்படுத்தப்பட முடியும். ஏதாவது ஒரு ஃப்ராடோ வில்ஃபுல்லோ ஏதாவது தப்போ செஞ்சுருந்தால் அப்போ பிரின்சிபல் நேராக சப் ஏஜென்ட்டாக கேட்க முடியுமே ஒழிய, அன்லஸ் அதர்வைஸ் சப் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் யாருக்குன்னா ஏஜென்ட்டுக்கு தான். ஏஜென்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சப் ஏஜென்ட் அப்பாயிண்டட் வித்தவுட் அத்தாரிட்டி. இது வந்து ப்ராப்பராக அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு நம்ம 3 கேஸ் பார்த்தோம். சப்போஸிங் ஒரு சப் ஏஜென்ட்டு எந்தவித அத்தாரிட்டியும் இல்லாமல் அப்பாயிண்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அந்த ஏஜென்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 193 பார்க்குறோம். Where an agent without having authority to do so has appointed a person to act as sub-agent, the agent is responsible for both the principal and to the third person. இப்போ ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு சப் ஏஜென்ட்டை எந்த விதமான ஒரு அத்தாரிட்டியும் இல்லாத பொழுது நியமனம் பண்ணாருன்னா அந்த ஏஜென்ட் வந்து பிரின்சிபலுக்கும் சரி இந்த சப் ஏஜென்ட்டால் பாதிக்கப்படக்கூடிய அடுத்த நபருக்கும் சரி இவர் தான் ரெஸ்பான்சிபிள்.
the principal is responsible for the acts of the subagent. இந்த சப்ஏஜெண்ட்டையே ஏஜென்ட்டு தான் நியமனம் பண்ணியிருந்தா கூட ஏஜெண்ட்டை நியமனம் செஞ்சது பிரின்சிபல்ங்கிறதுனால சப்ஏஜெண்ட்டோட செயல்களுக்கும் பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிள் ஆகிறாரு. சப்ஏஜெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த பிரின்சிபல், ஹீ இஸ் ஆன்சரபிள் ஒன்லி டு த ஏஜெண்ட். ஆனால் சப்ஏஜெண்ட் அவருக்கு பிரின்சிபல் அந்த ஏஜெண்ட்டு தான். பிரின்சிபல் அவர் ஏஜெண்ட்டுக்கு கொடுக்குறாரு, ஏஜெண்ட் சப்ஏஜெண்ட்டுக்கு கொடுக்குறாருன்னா கூட சப்ஏஜெண்ட் டைரெக்டாக ஏஜெண்ட்டுக்கு மட்டுமே ரெஸ்பான்சிபிள் ஆகிறாரு, பிரின்சிபலுக்கு அவர் ரெஸ்பான்சிபிள் ஆகிறது இல்லை. இதே எக்ஸாம்பிள் 19 டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் தான், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கேரியர். அவர் 60 பேக்ஸ் ஆஃப் காட்டன் வேஸ்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒத்துக்கிறாரு. அதாவது மார்வி அப்படிங்கிற இடத்துலேருந்து பாவ்நகருக்கு. ஆஸ்க்டு பி அனதர் கேரியர் டு கேரி த குட்ஸ். இப்போ ஒத்துக்கொண்டு அதை எடுத்துகிட்டு போகாமல் இன்னொரு நபர்கிட்ட அந்த குட்ஸை எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. நடுவில் அந்த குட்ஸு டேமேஜ் ஆகிடுது. அப்போது வாஸ் லயபிள் ஈவன் தோ இட் வாஸ் ப்ரூவ்ட் தட் பி வாஸ் த கேரியர். அந்த குட்ஸு டேமேஜ் ஆனதுக்கு தான் பொறுப்பாளி ஆகிறாரு. எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கூட ஆல் நியமிக்கப்பட்ட பி தான் எடுத்துகிட்டு போகிறாருங்கிற கேஸ்னால் இஸ் ஹெல்டு லைபிள், பொறுப்பாளி ஆகிறாருன்னு பார்க்குறோம்.